ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளான் பண்ணதுக்கு குவைட் ஆப்போசிட்டாகவே மூவ் ஆயிருந்தது. விச் மீன்ஸ் நாம் என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சு, இந்த பையிங் ஸ்விங் வந்துட்டு சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த ஏரியா பிரேக் அவுட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம். பட் கொடுக்கல. இர்ரெஸ்பெக்டிவ் தட் அதே மாதிரி திரும்ப ரீடெஸ்ட்டுக்கு வந்தால் நம்ம பையிங் என்ட்ரி பார்க்கலான்னு பார்த்தோம். பட் இந்த இடத்துல வந்துட்டு டே லோவில் பையிங் எடுத்திருந்தீங்கன்னா கூட ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு கண்டினியூஸாக சைட்வேஸ்லேயே இருக்குது. ஒரு 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் மட்டுமே மார்க்கெட் சைட்வேஸில் போனால் இது வந்து ஆப்ஷன் பையர்ஸ்க்கான டே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் வாங்கியிருப்பீங்க. இட் ஹேப்பன்ஸ். பட் ஒரே ஒரு ஸ்டாப் லாஸோட வெளில வந்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் ட்ரேட்ஸில் வந்து அந்த லாஸை டேலி பண்ணிக்கலாம். பட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு இட் வாஸ் எ குட் டே. எந்த சைடில் ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாலும் நியர்லி 120 பாயிண்ட்ஸ் பார்க்கும் தீட்டா டிகேவோட இதனால நீங்கள் டிகே ஆயிருந்தது. பட் நம்ம பிளான் பண்ணது என்னன்னா, நம்ம ஃபாஸ்ட் மொமெண்டம் இருக்கும்னு மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட் வந்து அதோட ரேஞ்சை இன்னுமே ரெடியூஸ் பண்ணிக்கிச்சே தவிர இன்னைக்கு வந்து ஒரு பிக் மொமெண்டம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தரல. ஹவவர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறப்ப இன்னைக்கு வந்து மார்க்கெட் லீவு டியூ டு மொஹரம். அதனால வந்துட்டு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மார்க்கெட்டில் இந்த ரேஞ்ச் நேரோ ஆனதுனால ஒரு மொமெண்டம் ஆஃப்டர் அ ஹாலிடே. ஸோ தேர்ஸ்டே மேபி ஒரு பிக் மொமெண்டம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எல்லா நாளும் எய்ம் தான் பண்ண முடியும். பட் கிடைக்கிறதும் கிடைக்காதும் மார்க்கெட்டோட கையில் தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இஸ் சுப்ரீம் அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதுக்கு தான் வந்து ரிஸ்க் இஸ் ரிவார்டு வச்சு ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ நான் இப்போ சொன்ன சின்ன சின்ன எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டேஸில் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் என்ன பண்ணணும்னா, ரிப்பீட்டடாக ட்ரேட் எடுத்து உங்களோட கேபிட்டல் லாஸ் பண்ணாமல் பெட்டர் ஸ்டே குவைட் வித் ஒன் ஸ்டாப் லாஸ். நான் சொன்னது தெளிவாக கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே குவைட் வித் ஒன் ஸ்டாப் லாஸ். ஸோ தட் நீங்கள் அப்கமிங் ட்ரேட்ஸில் வந்துட்டு உங்களோட ஸ்டாப் லாஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரேட்ஸில் வந்து அந்த ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி நீங்கள் பிக் கெயின் எடுக்கிறதுக்கான யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷனல் பாயிண்ட்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோ கீழே ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நாளைக்கு எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 52,396 வந்துட்டு இருக்குது. ஸோ எப்பவும் போல் நம்ம எல்லோ லைனில் வந்துட்டு 52,396 மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மார்க் பண்ண போகிறோம், க்ளோசிங் ப்ரைஸ். இதை வந்து நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு வாட்டி சொல்கிறேன். நான் க்ளோசிங் ப்ரைஸ் தான் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ண வேண்டியது. ஏன் அப்படின்னா அது வந்து ஆக்சஸ் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து சிபிஆர் கீழே இருக்கா மேலே இருக்கான்றதை வச்சு நம்ம சப்போர்ட்டாக ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹை வந்துட்டு 52,600 இருக்குது. ஸோ இதை ஆரஞ்ச் லைன் மார்க் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் டே லோ வந்துட்டு 52,300 இருக்குது. ஸோ இதை ஆரஞ்ச் லைனாக மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டுமாரோ சிபிஆர் மாற்ற போகிறேன். ஸோ இப்போ இன்புட்டில் டெய்லி சிபிஆரை தூக்கி டுமாரோ சிபிஆர் போட்டுக்கிறோம். ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவை தூக்கியாச்சு. இப்போ அனாலிசிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு நேற்று எக்ஸ்பைரிக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்விங்கை வந்துட்டு ஹோல்ட் ஆனால் நல்ல ஒரு அப்சைட் மொமெண்டம், இல்லை இந்த ஸ்விங் கீழே கேப் டவுன் ஆனால் டவுன் சைடில் நல்ல ஒரு 52,000 வரைக்கும் நம்ம மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் மார்க்கெட் குவைட் சர்ப்ரைசிங்காக ரேஞ்சை நாளுக்கு நாள் குறைச்சிட்டே வருது. ஃபர்ஸ்ட் நாளோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 52,000லேருந்து 53,000 வரைக்கும் கிட்டத்தட்ட இருக்குது ரேஞ்சு. 52,700 அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தது. ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி வைடாக வந்துட்டு இருந்தது. எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு 140லேருந்து 700. ஸோ இட்ஸ் 800 பாயிண்ட்ஸ் ரேஞ்ச் இருந்தது. அதுக்கப்புறம் வந்த டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் வந்து இன்னுமே குறைஞ்சிருச்சு. என்ன ரேஞ்ச் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 52,200லேருந்து 52,600 வரைக்கும் வந்தது. அண்ட் அகெயின் டுடே பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ரொம்பவே ரெடியூஸ் ஆகி 52,370லேருந்து 52,600 வரைக்கும் நியர்லி பார்த்தீங்கன்னா 330 பாயிண்ட்ஸ்குள்ளே ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப ரேஞ்ச் பவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ தேர்ஸ்டே மேபி நம்ம வந்து ஒரு பிக் மொமெண்டம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவும் எதிர்பார்க்கலாம் தான் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கும் குவைட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணி ஆகணும். எவ்வளோ பிக் ட்ரேடாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆள் வந்து சொன்னாலும் நீங்கள் என்னன்னா ஒரு ஸ்டாப் லாஸ் இல்லை ஸ்டாப் லாஸ்னால் டூ ஸ்டாப் லாஸ் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இப்போது சிபிஆர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சிபிஆர் கீழே தான் க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம வந்துட்டு மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த ஸ்விங்கை ஹோல்ட் பண்ணுச்சு அப்படின்னா சிம்பிள் எப்பவும் போல் பையிங் ட்ரேட். அதே வந்து இந்த ரெண்டு ஸ்விங்குக்கு கீழே மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக 52,000 51,900
வரைக்கும் விழுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்சைட்லயும் அதே மாதிரி தான் இந்த ரேஞ்சை கிராஸ் பண்ணுச்சுனாவே டபிள்யூ மொமெண்டம் போட்டு 50 to 600 கிராஸ் பண்ணதையும் 53,000 வரைக்கும் போகிறதுக்கான அந்த கேப் ஒன்று இருக்கு இல்லைங்களா மார்க்கெட்டில், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? அது இந்த கேப் எப்போ வந்தது? 5th ஆஃப் ஜூலைல வந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ சிம்பிள் அனாலிசிஸ் தான். ஒன் செகண்ட் நான் வந்துட்டு இன்னொரு வாட்டி வந்து அனாலிசிஸ் சிம்பிளாக ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, எல்லா லைன்ஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நீட்டாக பாருங்கள். ஸோ க்ளோசிங் ப்ரைஸ் கீழே இருந்தது 52,396 ரேஞ்சில். ஸோ இந்த இடத்துல க்ளோசிங் ப்ரைஸும் இருக்குது, மேலே சிபிஆர் இருக்கனால இந்த இடத்துல ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் போடும்போது ஃபஸ்ட் நம்ம இதை சப்போர்ட்டாக அசியூம் பண்ணிக்கணும். ஸோ டபிள்யூ ப்ரைஸ் ஆக்ஷன் ஆர் ஹையர் போகும்போது 53,000 டார்கெட்டாக எடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்விங்கை வந்துட்டு பிரேக் பண்ணாலோ இல்லை இது கீழே கேப் டவுன் ஆனாலோ மார்க்கெட் வந்துட்டு ஃபஸ்ட்டு புல் பேக்கில் செல் பண்ணிடுங்க. யூ வில் கெட் அ டார்கெட் ஆஃப் 51,900. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த எஜுகேஷனல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் உடனே வீடியோ பார்ப்பீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட வீடியோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் நியூ டு ட்ரேடிங்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இது அவேர்னஸ் வீடியோ இருக்கும். ட்ரேடிங் இஸ் நெவர் அ ஜாக்பாட் பிஸ்னஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோடி நோ vlogல பார்க்கலாம். தேங்க்யூ தென்.